ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுறதுக்கு கரெக்டான ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 18 இயர்ஸில் தான் வந்து நம்ம நோஸோட போன் அண்ட் கார்ட்லேஜ் க்ரோத் எல்லாம் ஃபுல் க்ரோன் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரைனோபிளாஸ்டி பண்ணுறது தான் நல்லது. ஆனால் இதுக்கு முன்னாடியும் ஒரு சில குழந்தைங்களுக்கு நம்ம ரைனோபிளாஸ்டி பண்ணலாம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த செப்டல் டிவியேஷன் மாதிரி இருந்து ரொம்ப நோஸ் பிளாக்காக இருக்குது, ரொம்ப தொந்தரவாக இருக்குது, தூங்க முடியல அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அந்த செப்டல் கரெக்ஷனை மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் நோஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை, அதாவது கொஞ்சம் கோணையாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த நேசல் செப்டல் டிவியேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் நோஸும் வந்து டிஃபார்ம்டாக இருக்கும். அந்த டிஃபார்மிட்டியை வந்து நம்ம லேட்டராக ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 20 இயர்ஸ்லையோ 22 இயர்ஸ்லையோ அந்த எக்ஸ்டர்னல் டிஃபார்மிட்டியை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் வந்து 18 இயர்ஸ்க்கு உள்ளே பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளத்தை மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். டோட்டல் ரைனோபிளாஸ்டி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நோஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால இப்போ வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்குன்னா 18 இயர்ஸ் கம்மியாகவே ஆப்ரேட் பண்ணிடலாம். இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியை கரெக்ட் பண்ணிவிட்டு கூடவே ரைனோபிளாஸ்டியும் சேர்த்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ.